அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விஜய் தனிமைப்படுத்தப்பட்டார். சிபிஐ கேட்ட கேள்விகளால் நிலை குலைந்து போனார். அஞ்சி நடுங்கி விட்டார். கதை முடிந்தது. இப்படியான உருட்டுகள். அதற்கு பிறகு ஜனநாயகன் வெளியாவாது. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது. அமித்ஷாவின் சாணக்கியத்தனத்தின் முன்னால் விஜய் எல்லாம் யார்? விஜயால் முடியுமா? நடக்குமா? டேய், யாரா நீங்க? மக்களே, சிறப்பான செய்திகளோடு வந்திருக்கேன். சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, தளபதி என்ன சொன்னாரு, அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்தோட அப்டேட்டு, சுப்ரீம் கோர்ட்ல நம்ம மனு போட்டிருக்கோம், அதனோட விசாரணை என்ன, இப்படி பல சுவாரஸ்யமான தகவலோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப இந்த ஜனநாயகன் பஞ்சாயத்து என்ன, இந்த கோர்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட் பண்ணிடுவோம். 12ஆம் தேதி ஜனநாயகன் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறன்றத வந்து என்னோட லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் செய்திகளா வந்தது. அதை தொடர்ந்து 12/1/2026 திங்கட்கிழமை அன்று கேவிஎன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு அவசர மனுவாக போடப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்ல நம்ம போய் அப்பீலுக்கு போறோம். அதாவது நமக்கு இந்த டிவிஷன் பெஞ்ச்ல கொடுத்த அந்த ஸ்டே வந்து நீங்க வந்து அதை நீக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஃபர்தரான என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அந்த டேர்ம்ஸ்லாம் வச்சு எங்கள் தரப்பு நியாயத்தெல்லாம் வச்சு ஒரு அவசர வழக்காக விசாரிக்கணுன்ற மாதிரி நம்ம கேவிஎன் தயாரிப்பாளர் சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கானது போனது. போய் அங்க அந்த கேஸ் வந்து இன்னும் லிஸ்ட் ஆகல. இன்னைக்கு போவோம், இன்னைக்கே வந்து விசாரணை நடக்கும்னு நம்ம நினைச்சோம். பட் அது வந்து நம்ம வழக்கை தொடர்ந்துருக்கோம். அது வந்து லிஸ்ட் ஆகணும். லிஸ்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு 13 இல்லைன்னா 14ஆம் தேதி வந்து இந்த பொங்கல் விடுமுறையானது இருக்கு. 15ஆம் தேதி வந்து இது வந்து விசாரணைக்கு வரப்படும்ன்ற ஒரு உறுதியான தகவல் நமக்கு வந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இந்த வழக்கானது விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு வந்து அதற்கு பிறகு இது நடக்கிற நிறைகள் குறைகள் என்னன்றது பத்தியான விசாரணைகள்லாம் நடக்கும். நமக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் வரும்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சென்சார் தரப்புல இருந்து சிபிஎஃப்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு ஒரு கேவிட் மனு ஒன்று போட்டிருக்காங்க. கேவிட்னா என்னங்க? என்னன்னா, நீங்க வந்து அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க சைட்ல இருந்து அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றாங்க. நாங்க எங்க தரப்பு நியாயத்தையும் எங்க தரப்பை பத்தி நீங்க விசாரிக்காம இந்த கேஸுக்கு வந்து நீங்க வந்து எந்த ஒரு ஸ்டேவோ தீர்ப்போ கொடுக்க கூடாது சொல்லி சிபிஐ, அதாவது சென்சார் சைட்ல இருந்து அவங்க வந்து ஒரு கேவிட் மனுவும் போட்டுட்டு, இதுக்கு ஃபர்தரா அப்படி கேவிட் மனு கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்தரான தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஒரு தலைப்பட்சமாக வந்து ஜட்ஜ் செயல்பட முடியாதுல்ல. ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் கேட்டு ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுத்துருவாரா? ஆக சென்சார் போர்டு என்ன பண்ணுது, கேவிட் மனு போட்டுட்டு நீங்க வந்து எங்க தரப்பு நியாயத்தையும் எங்க வாதத்தையும் கேட்காம நீங்க கேஸை வந்து இதுக்கு ஸ்டேவோ இல்ல வேற எதனா தீர்ப்போ கொடுக்க கூடாதுன்னு ஒரு கேவிட் மனு ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து இது விசாரணைக்கு வந்து இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு பண்ணுதுன்னு பொறுத்துதான் ஜனநாயகன் படமானது வெளியாகுமா வெளியாகாதா, ஜனவரிக்கு வருமா இல்ல பிப்ரவரி தாண்டுமான்றத பத்தி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். இது ஜனநாயகன் கதை. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ மனுவானது நம் தளபதி அவர்களுக்கு வந்தது. அவரை விசாரணை செய்வதற்காகவும் அவர் தரப்பு அவர் என்ன பார்த்தாரு, என்ன நடந்தது, அந்த சுச்சுவேஷன்ல கருண் ஸ்டாம்பேட்ல என்ன மாதிரியான சூழ்நிலை எல்லாம் நடந்தது, அவர் விஷன் என்னன்றதை கேட்போன்றதுக்காக இவருக்கு மனுவானது சம்மனானது அனுப்பப்பட்டது. அந்த சம்மனை மதித்து தளபதி அவர்கள் 12/1/2026 திங்கட்கிழமை காலையில அவர் வந்து கிளம்பிட்டாரு. கருப்பு உடையோட தான் கிளம்பி போயிருக்காரு. நீங்க பார்த்திருப்பீங்க, சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தது. அவர் சிரிச்ச முகத்தோட தனக்கான பொன் சிரிப்போட தான் கிளம்பி போனாரு. அவர் வந்து என்ன நெஞ்சு வலி, அதாவது விசாரணைன்னு கூப்பிட்டாலே நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி படுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறவர் நினைச்சிங்களாடா, எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்காருன்னு சொல்லி பொன் சிரிப்போட தான் கிளம்பி தனி விமானத்துல வந்து டெல்லி சென்றடைந்தார். சரி, ஓகே, இது ஃபார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தானே. டெல்லிக்கு போக போறாரு, அவர் தரப்பு நியாயத்தை சொல்ல போறாரு, அவர் சிபிஐ வந்து கேள்விகள் கேட்க போறாங்க, அதுக்கு இவர் விளக்கத்தை கொடுக்க போறாரு, எல்லாம் ஓகே. இதை வந்து தமிழின் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன்ல, தனி அறையில் விஜய், மிரட்டப்பட்ட விஜய், நடுநடுங்கிய விஜய், திக்குமுக்காடிய விஜய்ன்னு சொல்லி தொடர்ந்து அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்டா ஒருத்தர் இப்ப களத்துல இறங்கியிருக்கார். நாங்கள் டெல்லி பத்திரிகையாளர், நான் டெல்லியில இருந்து உங்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவான தகவலை கொடுக்குறேன், தயவு செய்து என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கும்பா சொல்லி அவரும் வியாபாரத்துல இறங்கியிருக்காரு. தொடர்ந்து இது செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவரை வந்து விசாரணை, அவர் வந்து குற்றவாளின்னு சிபிஐ சொல்லிச்சா? அவர் தான் குற்றம் செய்தார்னு சிபிஐ சொல்லிச்சா? கிடையாது. அவர் வந்து ஒரு விக்டிமாகவும் அவர் தரப்புல அவர் நியாயத்தை கேட்கறதுக்காக சிபிஐ கூப்பிட்டுருக்கு. அவர் போயிருக்காரு, அவரோட தரப்பு நியாயத்தை என்னன்றத பேசியிருக்க போறாரு. இவங்க என்னவோ பக்கத்திலேயே, அதாவது சிபிஐ அதிகாரி போலவே தன்னை உணர்ந்து என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க தெரியுமா? தனிமையில் உட்கார வைக்கப்பட்டார். தனிமையா உட்கார வச்சிட்டாங்களாம். டீ காப்பி கொடுத்தா கூட குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். எங்க சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு இல்ல எனக்கு பயமா இருக்குங்கன்னு சொன்னாராம். என்னென்ன உருட்டுறாங்க தெரியுமா? அதுலயும் ஒருத்தர் இருக்காரு, இப்போ புதுசா கிளம்பி வந்திருக்காரு, நிரஞ்சன் சொல்லிட்டு.
டெல்லி பத்திரிகையாளர், அவர் கொஞ்ச நாளா பத்திரிகையாளர் தான் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஓகே, அவர் ஒரு தகவலை கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அவர் பேசின விஷயத்துக்கும் தமிழனுக்கும் சம்பந்தமே கிடையாது. உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்க வந்து கேலி கூத்தான சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் தொண்டர்கள் கொடி தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ஏங்க, விஜய் வந்து ஒரு பேன் இண்டியா ஆக்டரு, அவருக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. ஏன் டெல்லியில இருக்கக்கூடாதா? டெல்லியில இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர் படத்தை தமிழ் டப்பிங்ல பார்த்து ஹிந்தி டப்பிங்ல பார்க்கக்கூடிய பல ரசிகர்கள் இருக்காங்க. அங்க அவரை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4000 ஒரு 5000 பேர் அந்த இடத்துல கூடியிருக்காங்க, பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அங்க தமிழக வெற்றி கழகத்தோட கொடி காட்டப்படுது. ஏன், அதுல என்ன தவறு? அதை கேலி கூத்தாக மாத்தி இவர் பேசி வீடியோ போட்டு தமிழன் போட்டு வியூஸ் ஏத்துற வேலை. சீசன் இல்ல, இந்த சீசன்ல நீங்க வந்து சிபிஐ அங்க விஜய் பயந்துட்டாருன்னு சொன்னாலே ஈமுக்கிற மாதிரி கூட்டம் வரும். அதை வச்சு நம்ம வருமானம் பண்ணலாம். இது மட்டும்தான் நோக்கம். அங்க என்ன நடந்தது, அங்க என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது எல்லாமே வந்து அங்க போனவங்களுக்கும் தளபதிக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே அங்க பார்க்கல, யாருக்கும் தெரியாது. இவங்க என்னவோ அங்க உள்ளே சிசிடிவி கேமரா வச்சு பார்த்த மாதிரியும் எனக்கு வந்த தகவல்கள் பாருங்கள் சொல்லி இப்படி போன் அப்படி கையில வச்சுக்கிட்டு எனக்கு வந்த தகவல் படி இப்போ வந்து விஜய் வந்து 11:36 உள்ள போயிட்டாரு. 11:38 வந்து சைன் போட்டுட்டாரு. 39 10வது மாடிக்கு போயிட்டாரு. 10வது மாடியில வந்து அவரை தனியா உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் சும்மா அடிச்சு விடுறது. அங்க என்ன நடக்குது, என்ன ப்ரொசீஜரு, இதெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரியும்? வியூஸ்க்காக பேசுறாங்க, ரைட்டு. இவங்க ஒரு குரூப் கிளம்புறாங்கன்னா வழக்கம் போல ஒருத்தர் விஜய் அவர்களுடைய, எங்கள் தலைவர் அவர்களுடைய காலில் மட்டும்தான் வீழ, தயவு செய்து என்டிஏ கூட்டணிக்கு வந்துருப்பா, நீ இல்லைன்னா நாங்க தோத்துருவோம்பா, உன் காலில் கூட வீரண்டா ராஜா, எப்படியாச்சும் வந்திருப்பான்னு அந்த மனுஷன் காலில் மட்டும்தான் வீழ. யாருன்னு உங்களுக்கு இன்னுமா தெரியல? சீமாலத்தி, இது சாதாரணமான விஷயம் கிடையாது மாலதி. இது 8 கோடி தமிழர்களோட பிரச்சனை. நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலால நாளைக்கு திமுக திரும்ப உட்காந்துனா அதனால அவதிப்பட போறது யாரு? நான் தான். பின்ன நீ பண்ணிருக்கிற வேலைக்கு உன்னதான் ஏறி கும்ம போறாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்பா, இந்தியாவையே கட்டி ஆளக்கூடிய கட்சிப்பா பிஜேபி. சாதாரணமா விட்டுருவாங்களா? இப்போ விசாரணை முடிஞ்சிருச்சுல, அவர் வீடியோ நான் பார்த்தேன். அவர் சொல்லியிருக்காரு, அதாவது நாளை, இன்று என்ன விசாரணை நடந்ததோ அதை நான் நாளை என்னோட வீடியோல நான் தகவலா சொல்ல போறேன், என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல போறேன் இப்பவே சொல்லிட்டா? என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருகிறார். பிரேக்கிங் எழுதிக்கோப்பா, தம்புக்கு நான் கொடுக்குறேன், பிரேக்கிங் கொடுக்குறேன். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வந்து விட்டார். இதான் என்ன. உடனே அந்த பையன் நிதிஷ் கேட்பான், என்ன சார் சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? போட்டுக்கப்பா, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருகிறார். நடுங்கிட்டாராம். எது நடுங்கிட்டாராம்? கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் நெருப்பு மாதிரி இருந்திருக்கு. நீங்கள் எதற்கு லேட்டாக வந்தீர்கள், எதற்கு 12 மணி என்று சொன்னீர்கள், எதற்காக தண்ணீர் வைக்கவில்லை, எதற்காக மதியழகன் உங்களுக்கு சொல்லவில்லை, புஷி ஆனந்த் எங்கே போனார், இப்படியான கேள்விகள் கேட்டு விஜய் நிலை குலைய செய்தனர் சிபிஐ அதிகாரிகள். இது எல்லாத்தையும் வந்து வீடியோ கால் மூலியமாக அமித்ஷா பார்த்து கொண்டிருந்தார். போட்டுக்கோ, இதுதான் கண்டென்ட். இது அப்படியே நான் சொன்னதை கொஞ்சம் மேல கீழே இருக்கலாம், ஆனா இதைத்தான் வந்து நாளைய தினம் இல்ல அடுத்து சவுக்கு சங்கர் போடக்கூடிய வீடியோல ஒரு உருட்ட போறாரு. இது என்ன நரேட்டிவ்னு உங்களுக்கு புரியுதா? கடந்த 3-4 நாட்களாக அவர் பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அச்சத்தின் வெளிப்பாடு. இது நாள் வரைக்கும் விஜய் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, விஜய் இல்லை என்றால் எங்களால் ஜெயிக்க முடியாது என்றதை இன்டைரக்டா வேற பரிமாணங்கள்ல வந்து கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காரு. 8 கோடி தமிழரோட வாழ்க்கை மாலதி. இதெல்லாம் பார்த்துட்டாலும் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் செய்யும் ஒரு செயலால் நாங்கள் நாசமாய் போகிறோம் சொல்லி விரக்தியில கொட்டுறாரு. விஜய் இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல செயல்பட முடியாது. இன்னைக்கு விஜயின் அவர்களின் கைகள் ஓங்குகிறது. தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவு அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. முதன்மை சக்தி தமிழக வெற்றி கழகம் தான்றதை வந்து இன்னைக்கு நிரூபணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். எப்படிப்பா சொல்ற? 3000 கொடுத்த காசு, சக்கரை, அரிசி, கரும்பு எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம், நீங்க கொடுத்த லேப்டாப்பையும் நாங்க வாங்கிக்கிறோம், ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட இன்றைய மனநிலை. அந்த மனநிலை எல்லாம் இவங்க பாக்குறாங்க. யார் வந்தாலும் வரலாலும் பரவாயில்ல, விஜய் மட்டும் வந்தா போதும் இல்ல சார் சொல்லி அக்கா மாலத்தி வந்து புலம்புறத நம்மளால பார்க்க முடியுது. லிட்ரலி காலில் மட்டும்தான் விழவில்லை, அழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அமித்ஷா மிரட்ட போகிறார், காலில் விழ போகிறார், விஜய் நடுக போகிறார், தனிமைப்படுத்தப்பட்டார், மிரண்டு சென்று விட்டார், நான் சொல்கிறேன் அவர் எங்கள் கூட்டணிக்கு வந்து விடுவார். அமித்ஷா யார் தெரியுமா? துஷார் மேத்தாவையே கொண்டு வருகிறார்கள் என்றால்
சாதாரணமான கட்சியா அது சொல்லி உருட்டுகளை உருட்டி ஒரு வடையை தயார் செய்து நாளை பப்ளிஷ் பண்ண போறாரு. அதையும் நம்ம பசங்க போட்டு மிதிக்க போறாங்கன்னு வச்சுக்கீங்க. இப்படியான நரேட்டிவ்ஸ் எல்லாம் தான் தொடர்ந்து இதை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஃபார்மலான ஒரு விசாரணை நடந்து முடிந்தது. மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு தளபதி விஜய் சைட்ல இருந்து வச்சிருக்க கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொங்கல்லாம் வருது, ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இருக்கு, கட்சியோட நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, அதனால இன்னொரு தேதியில் நாங்கள் விசாரணையில் கலந்துக்கிறேன்னு சொன்னதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் அதை ஏற்றுக்கிட்டு இன்னொரு நாள் டேட் நாங்கள் சொல்றோம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், விசாரணை நடந்து முடிந்தது. கிட்டத்தட்ட அந்த விசாரணை, அதாவது 12ஆம் தேதி விசாரணை நடந்து முடிந்தது, 13ஆம் தேதியும் வரணும்னு செய்திகளில் வந்துகிட்டு இருந்து அந்த 13ஆம் தேதியான அந்த விசாரணை என்பது இல்லை. இந்த பொங்கல் விடுமுறை முடிந்து மீண்டும் விஜய் அவர்கள் விசாரிக்கப்படுவார் என்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்கு. மற்றபடி ஒண்ணுமே நடக்கல. ரொம்ப சிம்பிளா போகும்போது சிரிச்சுட்டு தான் போனாரு, வரும்போது தலைவன் சிரிச்சுட்டு தான் வந்தாரு. இந்த மாதிரியான போலி வியூஸுக்காக பேசுகிற பத்திரிகையாளர்களை நம்பாதீர்கள். தலைவனை நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும் என்றதை சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். மீண்டும் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.